கண்ணாடி பவுலில் சர்விங் பவுலில் இப்படி சர்வ் பண்ணும் போது டேபிளில் வச்சு பண்ணும் போது நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டாக, அதாவது உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டும் மாறாது. எதனாலனா சூடு அப்படியே இருக்கும். உங்களுக்கு மூடி போட்டுக்கலாம். இப்படி மூடி போட்டுட்டு சர்விங் பிளேட்டும் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் இதே மெத்தடில் இறால் கிரேவி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததால ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? மாதிரி ரசமான ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு இறால் கிரேவி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, ரைஸுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு, எல்லாத்துக்கும் சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தெரிவிங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் இருக்கும். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திக்கிறேன். அதில் உங்களோட இருக்கிறது ரேவதி சரவணன். தேங்க்யூ. மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டன் சுக்காக்கு நம்ம வந்து 10 நிமிஷம் மசாலாம் போட்டு ஊற விட்டுருக்கோம் இல்லைங்களா? அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இறால் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இறால் வந்து நம்ம கிரேவி இன்னைக்கு பண்ணிடலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ இறால் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன பொருள்னு பார்த்துக்குவோம். இறால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரிப்பு அலசி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி குடல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நீக்கிட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ இன்னைக்கு. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இறாலுக்கு. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, தக்காளி, அதே மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு இறால் தொக்கு செய்வோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் இறாலுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 லவங்கம் போட்டு வச்சு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டார் பூவு, ஒரே ஒரு ஏலக்காய், மராட்டி முக்கு 1, லவங்கம் 2, ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா சிறிதளவு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பச்சை மிளகாய் 3 அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. இந்த ஹோல் ஸ்பைஸ் ஐட்டம் வேகட்டும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லா கூடுதலாக வரும். சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இதே ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதை இடிச்சு தான் வச்சுருக்கோம், அதையே ஆட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். நல்ல மைய வதங்கணுங்க. நல்ல மைய வதங்கணும் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேவி பதத்துக்கு நல்லா கூடுதலாக இருக்கும். இந்த தக்காளிக்குள்ள ஜூஸ் எல்லாம் வெளியே வரணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கு நம்ம எப்பயும் போல் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல மசியும், வேகத்துக்கு ஈஸியாக இருக்கும், கலரும் மாறாது. நல்லா ஒன்று போல் கலந்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு வேகட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகும். உங்களுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும். சுத்தியில் எடுத்து விட்டுருங்க. எப்பவுமே கலந்தாச்சு, உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம்.
இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி எடுத்து பார்ப்போம். தக்காளி வெங்காயம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த தக்காளி வெந்திருக்கு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்க இறால் இருக்கு இல்லைங்களா, குடல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கோம். இறாலை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து அடுப்போடைய தணல் பார்த்தீங்கன்னா, அடுப்பு தீ பார்த்தீங்கன்னா பாதி அளவு வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். இறால் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணுங்க. இறால் தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசால் பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். அடுப்பு தணல் வந்து பாதியே வச்சுக்கோங்க. அடுப்பு தீயை பாதியே வச்சுட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் வந்து தண்ணி விட்டுருக்கோம். 3 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த இறால் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு விடணும். அது ஸ்லோ குக்கில், அதாவது அடுப்பு தீயை வந்து பாதியில் வச்சுட்டு நீ பண்ணும்போது தான் இறால் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசால்கள் போட்டுடலாம். கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சுற்றியில் எடுத்து விடணும் எப்பவுமே. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இப்போ மசாலா போட்டுட்டு ஸ்டவ் தீ பார்த்தீங்கன்னா மசாலா போடும் போது எப்பயுமே தணல் பாதிக்கு திறக்கணும். இறால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிறது ஸ்லோ குக்கில் தாங்க பண்ணணும். அடுப்பு தீயை கம்மி பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே இறால் செய்யும்போது கவனமாக அடுப்பு தீயை வந்து பாதியில் வச்சுட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இறாலுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஸ்லோ குக்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இறால் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி ஊற்றலைங்க. இறால் இருக்கிற தண்ணியிலே தான் இறால் வேக போகுது. வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலெலாம் போட்டு எடுத்து பார்ப்போம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு தொக்கு பதமா இல்லை கிரேவி பதமானு பார்த்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் வச்சு சாப்பிடணும்னா கிரேவி பதம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை தொக்கு பதம் வேணும்னா இதுலேயே கூட வேக விட்டுறலாம் நீங்கள். இப்போ நம்ம கிரேவி பதம் தான் செய்யப்போகிறோம். அதனால தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுறேன். இது வந்து கிரேவி பதத்தில் செய்கிறோம். இது இந்த தண்ணிக்கு இதுக்கு இறாலும் வேகும் போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மூடி போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து மாற்றி வச்சிடலாங்க. இறாலை தூக்கி இந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம். இன்னொரு ஸ்டவ்வில் வச்சாச்சு, சின்ன பர்னரில்.
அதுலேயே வந்து தணலை கம்மி பண்ணிட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இறால் கிரேவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஸ்லோ குக்லேயே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்க, நல்ல எண்ணெயெல்லாம் பாருங்க மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. தெரியுதுங்களா? இப்போ ஒரு கிண்டிட்டு இன்னைக்கு நம்ம இறால் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கிரேவி. அப்போ தான் சாப்பாட்டில் பேசி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். மேலும் சுவை கூட்டுறதுக்கு இறால் கிரேவி சுவை கூட்டுறதுக்கு கொத்தமல்லி தள்ளி துவைக்கலாம். பாருங்க, தள்ளன்ட்டு நல்லா இறால் கிரேவி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன மெத்தட் ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இறால் கிரேவி ரெடி. இப்போ இறால் கிரேவியை வந்து இன்னொரு கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பரிமாறுறதுக்காக. இந்த கண்ணாடி பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இதனுடைய ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கொஞ்சம் எசன்ஸ் இருக்கட்டும், இதில் சுடு சோஸ் போட்டு செஞ்சு நல்லா பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே வச்சிடலாம். பாருங்க, இறால் தொக்கு, இறால் கிரேவி எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுடு சாப்பாடு செஞ்சு சாப்பிடும் போது. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, அட்டகாசமான மூடி. இது கண்ணாடிக்கு எதுக்கும் நம்மளுக்கு வந்து கேப்பே இல்லாததுனால நல்ல சூடா இருக்கும் பரிமாறும் போது. ரெடிங்க. நல்லா ஒரு கண்ணாடி பவுல்ல, சர்விங் பவுல்ல இப்படி சர்வ் பண்ணும் போது, டேபிள்ல வச்சு பண்ணும் போது நல்லாவும் இருக்கும் டேஸ்டா. அதாவது உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டும் மாறாது. எதனாலனா சூடு அப்படியே இருக்கும். உங்களுக்கு மூடி போட்டுக்கலாம். இப்படி மூடி போட்டுட்டு சர்விங் பிளேட்ல இப்படி வச்சு நம்ம டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு சூடாக இருக்கும். எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் இதே மெத்தடில் இறால் கிரேவி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததால ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? உங்கள் குடும்பத்தோடு இதே மாதிரி அட்டகாசமான ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த ஒரே ஒரு இறால் கிரேவி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு, ரைஸுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு, எல்லாத்துக்கும் சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு இப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் தெரிவிங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திக்கிறேன். அதில் உங்களோட இருக்கிறது ரேவதி சரவணன். தேங்க்யூ.